இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் வாழை. இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவில் வந்து முக்கிய வரவேற்பப்பட்ட படமாகவே இருந்தது இந்த படம். அதுலேயும் இல்லாமல் இந்த படத்துடைய இருக்க கதைக்களம் தான் வந்து இதில் முக்கியமான சுவாரஸ்யமே சொல்லணும். அதுலேயும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து தமிழ் சினிமாவில் இருக்க முக்கியமான டைரக்டர்ஸும் சரி, முக்கியமான வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டர்ஸும் சரி, ஒரு டெக்னீஷியன்ஸும் சரி, இந்த படத்தை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வாழ்த்துதலையும் கங்க்ராச்சுலேஷன், அதாவது என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கான பாராட்டுகளையும் எல்லாருமே வந்து தெரிவித்தாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னாங்க, அந்த 19 பேர் வந்து இருந்த சம்பவத்தை வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த வாழ்வியோட சந்தோஷத்தோடு ஒரு 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 அந்த வாழ்வியலையே வந்து என்ன சொல்கிறது, அழகாக காட்டிட்டு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த சிறுவனுக்குள்ளே இருக்க அந்த காதல் எப்படி ஒரு டீச்சர் மேலே வர அந்த ஒரு அன்பு அது எப்படி வந்து இதுவாகுது அப்படின்ற விஷயத்தையும் சரி, அதுலேயும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய விஷயத்தையும் சரி, நடித்த ஆக்டர்ஸ்லேருந்து நடித்த அந்த சின்ன கேரக்டர் பசங்கள்லேருந்து ஈவன் வந்து அதில் மியூசிக் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு விதமாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதை தவிர்த்து வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பட ப்ரொமோஷனில் வந்து நிறைய விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய விஷயத்தை வந்து பேசுகிறாங்க மென்ஷன் பண்ணி இந்த படத்தையும் சரி. அதில் முக்கியமாக வந்து நிறைய ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய விஷயம் அவர் கேட்கும் போது வந்து முக்கியமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சில சாங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மாரி செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு அதுலேயும் முக்கியமாக சொல்கிறாங்க, பழைய பாடல் ஒன்று இருந்திருக்கும், மஞ்சள் பூசும் பூங்கொடி அப்படின்ற விஜயகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்திருக்கும், இந்த சாங்கையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த சாங் வந்து அந்த 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 கதைக்களத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. ஸோ மாரி செல்வராஜ் அவருடைய பழைய வீடியோ ஒன்று வந்து இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பாடல் பாடி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அது ஒரு காதல்னு எடுத்துக்கலாம். இதே இல்லை வந்து ஒரு 10 பசங்களும் ஒரு 10 பெண்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு பசங்களுக்குள்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணுற ஒரு செலிப்ரேஷனாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு 50 பசங்க வந்து சுற்றி வந்து ஒரு பாடலோ இல்லை ஒரு டான்ஸோ ஒரு விஷயமோ பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஒரு மனநிலை, இதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கொண்டாட்டமாகவோ இல்லை ஒரு காதலாவோ இல்லை ஒரு செலிப்ரேஷனாக விதமாகவோ நம்ம இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு குறிப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது ஏன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து கோட் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த கோட் படத்துலேயும் வந்து மட்டை அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த மட்டைன்ற சாங்கில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸுனால அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக வந்து இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு முக்கிய அந்த சாங்கில் மட்டும் வந்து போகிற ஒரு போர்ஷன் மட்டும் அவங்க பண்ணியிருப்பாங்க த்ரிஷா மேம். ஸோ அதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பேர் சுற்றி இருப்பாங்க, அத்தனை ஆண்கள் மத்தியில் எல்லாம் சுற்றி இருப்பாங்க. அதில் த்ரிஷா மட்டும் ஒரு எல்லோ சாரீ கட்டிக்கிட்டு ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்து சின்னதாக வந்து அந்த சாங்காக வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் பேசின அந்த விஷயத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே சரி இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு 50 பசங்க சுற்றி இருக்காங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்கா. ஸோ இப்படி வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதோ ஒரு டான்ஸ் ஆடுற விதத்தையும் வந்து என்ன மனநிலை எடுத்துக்கிறதுனே தெரில. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு போதைப் பொருளாவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க அந்த பெண்ணை வந்து ஒரு ஈக்குவாலிட்டியோட இதுவாக பார்க்கல அப்படின்றது மாரி செல்வராஜ் அவர்கள் சொன்ன அந்த விதத்தை வந்து அந்த வீடியோ கிளிப்பை வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா அளவில் போட்டு அந்த விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு மனநிலை, இது மாறணும் அப்படின்றதையும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும், இல்லைனா ஒரு பொண்ணு ஒரு பையனை செலிப்ரேட் பண்ணணும், இல்லைனா ஒரு 5 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னா அப்படி 5 பசங்க 5 பொண்ணுங்க அப்படின்னா அவங்க அப்படி செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் ஒரு பொண்ணை வச்சுட்டு இத்தனை பசங்க வந்து சுற்றி இப்படி பண்ணுற ஒரு செலிப்ரேஷனோ இல்லை எந்த ஒரு வீடியோ கிளிப்போ இல்லை எந்த ஒரு சாங்கில் வர விதமாக இருந்தாலும் அது தப்பு தான் அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.